இந்த ஆண்டுக்கான நேரடி அந்நிய முதலீடுகள் 8100 கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாக அரசு கூறியுள்ளது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்து தற்போது சர்வதேச அமைப்புகளில் பணியாற்றி வரும் திரு ஆர். சுவாமிநாதன். நம்ம முதல்ல பார்த்தோம்னாக்க வலிமையான ஆற்றல் மிக்க பொருளாதாரம் உலக அளவு முக்கியத்துவக்கு மிகவும் தேவையான காரணம். வலிமையான ஜிடிபி, அதாவது நீங்க சொன்னீங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதை விட ஜிடிபி பேஸ்ட் ஆன் பிபிபி, அதாவது பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணித்தோம்னாக்க அது அந்த நாட்டினுடைய சரியான பொருளாதார எடையை காண்பிக்கும். அந்த விதத்துல நம்ம இந்தியா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்போதைக்கு நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி நீங்க கோடிக்கணக்கில் சொன்னீங்க, நான் டாலர் கணக்கில் சொல்ல போறேன். அது 4.2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு இப்போதைக்கு. அதே இதை நீங்க இப்ப அந்த விதத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக 4வது இடத்துல இருக்கும். அதே டயத்துல நம்ம பிபிபி அடிப்படையில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதே 4.2 ட்ரில்லியன் டாலருங்கிறது 12 ட்ரில்லியன் டாலராக ஆயிடும். அந்த விதத்துல நம்ம கணக்கு பார்த்தோம்னாக்க நம்ம உலகத்துல 3வது இடத்துல இருக்கும்.